கொடுக்க 270 ரூபாய்க்கு. இங்கேருந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு செம ஒர்க்காக இருக்கும். இந்த பக்கம் போனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஏனத்தோட தந்தத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் ஒன்றுமே இல்லை, ஃபோட்டோகிராஃபர் எடுத்து என்ன பண்ண அப்பவே பாருங்க பின்பால் கேம் இதெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா பெரிய மண்டபமாக கட்டி வச்சிருக்காங்க. இங்கே தான் கல்யாணமே பண்ணுவாங்க போல. ஆனால் வேறு எங்கே இருந்தாலும் சரி பெங்களூர் பேலஸ்ன்னு சொல்லிட்டு மெஜஸ்டிக்லேருந்து கேட்டு போய் இறங்கிக்கோங்க. ஜஸ்ட் 2 கிலோமீட்டரில் தான் இருக்குது பெங்களூர் பேலஸ். ஜஸ்ட் ஆட்டோவில் போனீங்கன்னா வெறும் 100 ரூபா தான் கேட்பாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே போய் நடந்து போகிறக்கே பார்த்தீங்கன்னா நியர்லி 2 கிலோமீட்டர் கிட்ட நடக்கணும். இங்கே முன்னாடி போனதும் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்குது. அந்த டிக்கெட் கவுண்டர்கிட்டே போய் இறக்கி விட்டுருவாங்க. நீங்கள் கேட்டில் இறங்காதீங்க. இங்கே முன்னாடி போய் இறங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டம் இருக்கும், அப்புறம் பேலஸ் இருக்கும். இந்த பேலஸை வந்து இங்கேருந்து ஃபோட்டோ பிடிக்கிறத விட அந்த சைடு போட்டு பிடிங்க. ஆல்சோ உள்ளே நடந்து போகிறக்கே பார்த்தீங்கன்னா 270 ரூபா. அது நம்ம இந்தியன்ஸ்னால. அதே ஃபாரினராக இருந்தாக்கா 500 ரூபா கேட்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் அலௌட் இல்லை. ஸோ நீங்கள் வந்து தெரியாமல் தான் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கணும் சில இதெல்லாம். இல்லைன்னா சப்போஸ் நீங்கள் ஃபோட்டோ எடுக்க பார்த்துட்டாங்கன்னா பிடிங்கி வச்சுருவாங்க. 270 ரூபா கட்டி உள்ளே பூந்தாச்சு. கரெக்டாக இது வரைக்கும் நான் என்ட்ரி வரைக்கும் நான் ஃபோன் கொண்டு போயிட்டேன். கரெக்டாக இங்கே உள்ளே கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபோனை எடுத்து உள்ளே வச்சுருங்க. நீங்கள் என்ட்ரி போடும்போது அவங்க எத்தனை பேர் வராங்க என்ன உங்கள் ஃபோன் நம்பர்லாம் வாங்கி வச்சுருவாங்க. ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ கைட் கொடுப்பாங்க. அந்த ஆடியோ கைடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒன்று கொடுப்பாங்க. ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிக்கோங்க. இது ஒன்று தான் மிஞ்சம் 270 ரூபாய்க்கு. அப்போ இந்த ஆடியோ கைட் பார்த்தீங்கன்னா அங்கே ஃப்ரீயாக தருவாங்க. அது நீங்கள் வாங்கிக்கோங்க. அதில் வந்து டூர் கைடு மாதிரி ஒருத்தர் கூடயே வர மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும். ஃபஸ்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா மீட்டிங் ஹால் மாதிரி நிறைய சேர்ஸ் போட்டு உட்கார வச்சுருப்பாங்க. ஆல்சோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ஸ் மூலம் பூசின மாதிரி இந்த தூணில் வந்து இப்போ பெயிண்ட் அடிச்சுருப்பாங்க. கரெக்டாக உள்ளுக்குள்ளே நடந்து வந்துட்டு இருந்தேன். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செம கூட்டமாக இருந்துச்சு. என்னடான்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா ஏதோ டிவைஸ் கொடுத்துருக்காங்க ஹெட்செட்டோட. அது வந்து ஃபோன் மாதிரி தான் இருக்குது. அது வந்து என்னக்கா நீங்கள் அங்கே வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை நீங்கள் போட்டிங்கன்னா போதும் ஒரு கைடே கூட வர மாதிரி நம்மக்கிட்ட வந்து எல்லாமே படித்து சொல்லிகிட்டு இருக்கோம். இது எதுக்காக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஒன்று நம்ம ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ஆதார் கார்டு இல்லை டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தா போதும், உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. ஆனால் என்ன தூக்கிட்டு போனீங்கன்னாக்கா அதை வச்சு நம்ம உங்கள் மேலே கேஸ் போட்டுருவாங்க. ஸோ பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. இது படி வழியே ஏறி போனீங்கன்னா நீங்கள் அங்கே என்னென்ன இருக்குது, இந்த ஹிஸ்ட்ரி என்ன, ஜியோகிரஃபி என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா அவங்க ஒன்றுமே இல்லைங்க, எல்லாமே வேஸ்ட்டுங்க. வாங்க பின்னாடி போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபுல்லாக ஃபோட்டோகிராஃபர் அந்த இது லொட்டு லோஸ்க்கு இருந்தால் வச்சுருக்கானுங்க. நீங்கள் ஜஸ்ட் ஒன் டைமே போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் திரும்பி 270 ரூபா கொடுத்து போகிறதெல்லாம் வேஸ்ட்டு. அது ஃபேமிலியெல்லாம் போயிட்டீங்கன்னா சுத்தமாக வேஸ்ட்டு. ஆனால் என்ன நீங்கள் வந்து இப்படிலாம் ராஜா வாழ்ந்துருக்கோம் அந்த காலத்துலேயே, நீங்கள் அப்படி பார்க்க நல்லாயிருக்கும். என்னைய மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளக்காரங்க தெரியாத நம்ம வந்துட்டானுங்க இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறக்கு. அப்போ என்கிட்டே வந்து நல்லாவே இல்லை, ஏன்டா வந்து நான் ஆயிடுச்சுன்னா என்கிட்ட சொல்லிட்டு போகிறானுங்க. இவங்களாம் வந்து போர்ச்சுகல்காரங்களாமா. இதுங்க பின்னாடி போக பார்ப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு யானை தலை வச்சுருக்காங்க. அதுதான் செம ஒர்த்தாக இருந்துச்சு. ஆல்சோ இந்த பக்கம் போனீங்கன்னா ஏதோ ஜெர்மானிய கட்டடக்கலைன்னு சொல்லிட்டு ஏதோ கட்டி வச்சுருக்காங்க. இருங்க அதை காட்டுறேன். அது வந்து ஒர்த்தாக இருந்துச்சு. என்ன உள்ளே விட மாட்டேங்கிறானுங்க. ஆல்சோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி நிற்க வச்சுருக்காங்க. யாராச்சும் ஃபோட்டோகிராஃப் எடுத்துருவாங்க அப்படின்ட்டு. இதில் ஒன்றுமே இல்லை, ஃபோட்டோகிராஃப் எடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆல்சோ வெள்ளக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா ஹெட்செட்டே போடுறதில்ல, ஜஸ்ட் இந்த ஸ்பீக்கரில் தான் கேட்டிருக்காங்க. கேட்டாக்கா ஏதோ ஜெம்ஸ்லாம் உள்ளே போந்துருமாம்மா. மலர் வடிவங்கள் சுற்றப்பட்டு தங்க முலாம் பூசப்பட்டுள்ளன. பிரம்மாண்டமான சரவிளக்கு கூரையில் இருந்து தொங்குகிறது. இந்த அறை அசலாக உயர்தரமான விக்டோரிய மற்றும் எட்வர்ட் பாணியில் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அதன் மெத்தென்ற நாற்காலிகள் மற்றும் சோஃபாக்கள் வெல்வெட் அல்லது பட்டு துணியால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. மைசூர் மகாராஜாவுக்கு சொந்தமான அரச மரபு சின்னங்களால் மண்டபம் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இதெல்லாம் கேட்டுட்டு சைடில் ஓகே அந்த சைடு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து செம கூட்டம் வந்துருச்சு. ஏன்னா சாட்டர்டே அன்னைக்கெல்லாம் போயிட்டிங்கன்னா செம்மையாக கூட்டம் வருது, நிறைய பேர் வராங்க இது பார்க்குறக்காகவே. ஆனால் நிறைய பேர் தெரியறதில்ல இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே அந்த சைடு போய் எட்டி தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து எப்படி வராங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே தான் இந்த ஏனாவோட தலையை எல்லாமே வச்சுருக்காங்க இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம். மரபு சின்னங்களின் தோற்றத்தை பற்றி ஆர்வமுடையவராக இருந்தார். அவர் அதை விவரிப்பதை கேட்பதற்கு 501 அழுத்தவும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாகவே இந்த நடந்து போகிற பாத்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க. இந்த ராஜா என்ன பண்ணார், ராஜாவோட குழந்தை எப்படி இருந்துச்சு, ராஜா வந்து யானை எப்படி இருந்துச்சு, ராஜா கார் எப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறையா ரூம்ஸ் இருக்குது. அந்த ரூம்ஸ்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு தான் 270 ரூபா காசு வாங்குறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே போக விட மாட்டேங்கிறாங்க. இதுதான் சொல்கிறேன் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் முக்கால்வாசி பிளேஸை பார்த்தீங்கன்னா மூடி வச்சுருக்காங்க. ஜஸ்ட் இந்த ஃபோட்டோ பார்க்கறக்கா நம்ம வரோம். உள்ள அரண்மனை எப்படி இருக்குது பார்க்க தானே வரோம். சரி ஓகே ஃபைன் எப்படி ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். நான் மட்டும் பார்க்கல, ஊரே பார்த்துட்ருக்கு. இந்த மாதிரி தான் தெரியாமல் வந்துட்டு. சிம்பிளாக சொன்னாக்கா பிரிட்டிஷ்க்கு வந்து கொடை பிடிச்சவங்களாம் ராஜாவாயிட்டான். அது அந்த அவங்களோட ஸ்டோரி தான் வந்து இங்கே போட்டு காட்டிகிட்டு இருக்கானுங்க.
இவங்களாம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெங்களூர் பண்ணையாருங்க. நம்ம கிட்ட பெரிய ராஜான்னு சொல்லிட்டு கதை விட்டுருக்கானுங்க. பெங்களூரு அரண்மனை வித்தியாசமானது. கட்டப்பட்ட போது அது அரண்மனையாக கட்டப்படவில்லை. கருங்காலி மரத்திலிருந்து செதுக்கப்பட்ட இந்த படிக்கட்டுகள் அரண்மனையில் பிரபலமான வடிவமைப்பு நிறுவனமான லாசரஸ் அண்ட் கம்பெனியால் வடிவமைக்கப்பட்ட இன்னொரு அம்சமாகும். நடுவில் உள்ள பூவை சுற்றி உள்ளிலைகள் சுற்றுவதை போன்ற மைய பூ வேலைப்பாடு முதன்மைப்படுத்துகிறது. நீங்கள் கவனமாக பார்த்தால் 2 முட்டுகள் ஒரே மாதிரியாக இல்லாமல் இருப்பதை காணலாம். இந்த படிக்கட்டுகள் மகாராஜா மற்றும் மகாராணியின் அந்த புறத்திற்கும் அவர் தம் பணியாட்களின் குடியிருப்புக்கும் செல்கிறது. ஆண்களும் பெண்களும் அரண்மனையின் வெவ்வேறு பிரிவுகளில் வசித்தனர். இது ஒரு ஆட்சியாளர்கள் மற்றும் சமுதாயத்தின் மிகுந்த செல்வாக்கு மிக்க உறுப்பினருடையது. அது படுதாவை பராமரித்தது மற்றும் பெண்களின் நாணத்தை பாதுகாத்தது. இது சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரூம்ஸாக இருக்கும். அந்த ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போக ஆக்சஸ் எதுவும் இல்லை. அப்படியே போக போக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெள்ளக்காரங்க பெயிண்டிங் அதிகமாக இருக்கும். மைசூர் ஆட்சியாளர்களுக்கு தங்களின் மரியாதையை செலுத்துவதற்காக பெங்களூரு அரண்மனைக்கு ஐரோப்பிய பிரபுகள் பலர் வந்தார்கள். ஆஸ்திரிய ஹங்கேரிய கடைசி பேரரசரான 2ஆம் மற்றும் முதல் பிரான்சிஸ் ஜோசப்பின் ஒப்பற்ற உருவச்சித்திரம் இது. சுறுசுறுப்பான மைசூர் ராஜ்யம் இது போன்ற பல்வேறு ஐரோப்பிய நாடுகளுடன் வணிகம் செய்தது மற்றும் பல்வேறு அரச விருந்தினர்களை உபசரித்தது. இந்த பகுதி மகாராஜாவின் அந்தரங்க குடியிருப்பாகும். இதில்தான் இளவரசர்களும் அவர்தம் வேலையாட்களும் அலுவல் நேரங்களுக்கு அப்பால் நேரத்தை செலவிட்டார்கள். வளைவுகள் தியோடர் வகையைச் சேர்ந்தவை. தாழ்வரத்தின் இரும்பு படைப்புகள் விக்டோரிய காலத்தவை. இந்த குடியிருப்பில் அரச குடும்ப ஆண்கள் ஆடை உடுத்திக் கொண்டனர். தங்கள் நம்பிக்கைக்கு உரிய வேலைக்காரர்களுடன் ஒவ்வொரு நாளும் தங்களை தயார்படுத்திக் கொண்டார்கள். பின்னர் தங்களை உலகின் பார்வையில் இருந்தும் அரசவையின் தேவைகளில் இருந்தும் விடுவித்துக் கொண்ட போது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஓய்வெடுத்தார்கள். தங்களின் விருப்பமான மோட்டார் கார்கள் போன்ற தங்களின் தனிப்பட்ட ஆர்வங்களை இங்கேதான் வளர்த்துக் கொள்ள முடிந்தது. 1903ஆம் ஆண்டில் கிருஷ்ணராஜ உடையார் மைசூரின் முதல் காரை வாங்கினார். அது ஒரு பியூஜோட் ஆகும். இதுக்கப்புறம் போக போக நம்ம மொக்கையாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு இருந்தால் இங்கே வந்து ஃபுல்லாக பெயிண்டிங்லாம் வச்சுருந்தாங்க. சரி, இந்த பெயிண்டிங்லாம் ஒரிஜினல் பெயிண்டிங் போல் அந்த மாதிரி கதை சொல்லிட்டு இருந்துச்சு அந்த கைடில். ஆனால் கடைசியில் பார்த்தா எல்லாமே டூப்ளிகேட் பெயிண்டிங்கு. இவனுங்களாம் என்ன டூப்ளிகேட் பெயிண்டிங் வச்சா ஒன்றும் சொல்ல மாட்டானுங்க. அது நம்மளாம் டூப்ளிகேட் பெயிண்டிங் வச்சு டூப்ளிகேட்னு சொல்லிட்டு பிடிக்கிட்டு போயிடுவானுங்க. அது இதுவும் டூப்ளிகேட்டே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வந்திருக்குது. ஆமாம், சரி ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமான பெயிண்டிங் தான் வச்சுருக்கானுங்க, அது மெயின் என்ட்ரன்ஸில். சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஏனத்தோட தந்தத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு வச்சுருக்கானுங்க. வேற லெவலில் இருந்துச்சு. என்ன அது நிறைய டேமேஜ் ஆகிடுச்சு. பணியாட்களுடன் வசிக்கும் பகுதி. இதாங்க மலர்கள் சுவர்களில் செதுக்கப்பட்டுள்ளன. பெண்பால் சார்ந்த சூழ்நிலையை எடுத்து காட்டுகிறது. பெங்களூரு அரண்மனையின் பெண்கள் இன்னும் படுதாவில் தான் வாழ்கிறார்கள் என்பது உண்மையானாலும் 10ஆம் சாமராஜ உடையார் பல குறிப்பிடத்தக்க சீர்திருத்தங்களை 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலேயே அறிமுகப்படுத்த துவங்கினார். இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவில் உள்ள தங்களுடைய சமகாலத்தவர்களை போன்றே அதே நேரத்தில் மைசூர் ராஜ்யத்தில் இருந்த பெண்களும் வாக்குரிமையை பெற்றார்கள். அவரது மனைவியான மகாராணி வாணி விலாஸ் இதற்கு பங்களித்தார் என்பதில் சந்தேகமே இல்லை. அவரின் படத்தை தான் நாம் பிரம்மாண்ட படிக்கட்டுகளின் கீழே பார்த்தோம். அவருடைய கணவர் அகால மரணமடைந்த போது வாணி விலாஸ் ஒரு ஆளுநராக கட்டிடக்கலையை செயல்படுத்தி சுருக்க திட்டத்தை தயார் செய்து மைசூரில் புதிய அரண்மனை கட்டிடத்தை மேலெழும்பச் செய்தார். மேலும் அவரது கண்காணிப்பின் கீழ் மைசூர் மற்றும் உடையார் வம்சத்தின் அடையாளங்கள் 1399ஆம் ஆண்டு துவக்கத்தில் இருந்து இங்கு இருக்கின்றன. உடையார் என்ற சொல்லுக்கு பிரபு, தலைவர், அரசர் என்று பொருள்படும். அதோடு மைசூர் ராஜ்யத்தில் ஆட்சிக்கு வந்த முதல் அரசர் ஸ்ரீ ஆதி யாதவராயரு ஆவார். நாம் அவரின் உருவப்படத்தை மேல் வரிசையில் அவர் 1399 இருந்து 1423ஆம் ஆண்டு வரை ஆட்சி செய்தார். துவக்கத்தில் மைசூர் தென்னிந்தியாவில் ஆதிக்கம் செலுத்திய விஜயநகர பேரரசின் ஒரு பகுதியாகவே இருந்தது. ஆனால் தக்கான சுல்தான்களுக்கு எதிரான போர்கள் விஜயநகரத்தை வலுவிழக்க செய்ததால் மைசூர் சாம்ராஜ்யம் தனது எல்லையை விரிவாக்கியது. அது ஒரு சக்திமிக்க நாடாக மாறியது. 18ஆம் நூற்றாண்டின் 2ஆம் பகுதியில் மைசூர் படையின்
மைசூர் மகாராஜாவின் பேரில் ஆட்சி செலுத்தினார். எனினும் அவர் ஆக்சுவலாக சொல்ல போனால் இன்சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஃபோட்டோ வச்சே அவங்க வந்து கவர் அப் பண்ணிட்டாங்க. இந்த ஆடியோ டிவைஸை கொடுத்துட்டு இந்த நம்பர் அமுக்குனீங்கன்னா இந்த டிவைஸில் வந்து இந்த ராஜா கத்தியோடு நிற்கிறார், கத்தியோடு என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கோம். ஏன்டா கேட்குறோன்னு வெறியாகும் உங்களுக்கு போக போக. சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் கிட்ட வந்துட்டேன். கிரவுண்ட் ஃப்ளோர் கிட்டலாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. சரி ஓகேங்க, இதுக்கப்புறம் இந்த ஆடியோலாம் போட்டிங்கன்னா நீங்கள் வெறியாயிருவீங்க. ஸோ நான் வாய்ஸ் ஓவரே கொடுத்துட்றேன். சிம்பிளாக சொன்னாக்கா இந்த ராஜா வந்து பார்த்தீங்கன்னா 1988 பார்த்தீங்கன்னா சம்திங் இது அந்த அரண்மனையில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. நம்ம வெள்ளக்காரங்களுக்கெல்லாம் வந்து கையடி போட்டு. சரி ஓகே அப்படியே அவங்க இப்போ என்ன சும்மா இல்லாமல் காலேஜ் கட்டி விட்டுறது, அவனுங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்குறது அப்படிலாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் சரி ஓகே அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்களாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓகே அந்த ஃப்ரீடம் கொடுக்குறக்காக வெள்ளக்காரங்களும் போகிற டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவன்ட்டு ஏன் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கி போட்டு ஆல்சோ நிறைய இடத்தையும் வாங்கி போட்டார். ஆல்சோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கட்டல், வெளிநாட்டில் நிறைய பொருள் எல்லாம் வாங்கி இறக்கியிருக்காங்க. முக்கியமாக சொல்லப்போனால் இங்கே நிறைய அடிமைங்கள்லாம் வச்சுருப்பாங்க போல். ஏன்னா வந்து அடிக்கடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அடிக்கடி நிறைய ஆளுங்க வேலை செஞ்சாங்க, நிறைய ஆளுங்க வேலை செஞ்சாங்கன்னு சொல்கிறானுங்க. என்னன்னு தெரில. ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கோர்ட்யார்டில் இருந்திருக்கு. இவரே தனியாக ஒரு அரசாங்கமே நடத்தியிருக்காரு போல் உள்ளுக்குள்ளே. ஆல்சோ மகாராணிக்காகவே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து அப்படி இறக்கியிருக்காங்க. அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா 2000-3000 சாரி வாங்கியிருக்காங்க. அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நியர்லி 3 to 4 lakhs அந்த ருப்பீஸில் பாருங்கள். ஒரு விளக்கு மட்டுமே இவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்க. சரி ஓகே வெளியே வந்தீங்கன்னா ஆனால் நிறையா சும்மா செம்மையாக ஜம்முன்னு கட்டியிருக்காரு இந்த மகாராஜா இதையே. ஆல்சோ நான் போகும்போது பார்த்தீங்கன்னா 2 பேர் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிங்க போல் அவங்களும் வந்திருந்தாங்க. அது இப்போ 2 பாடி கார்ட்ஸோட. ஆல்சோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க. நியர்லி 30,000க்கு மேலே இருக்க ஃபோட்டோஸ் இங்கே வச்சுருக்காங்க கலெக்ஷன்ஸு அங்கே எழுதி போட்டிருந்தாங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா அந்த அதிகமாக ஹண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மான் தோல், அப்போ யானை தோல், யானையோட தலை எல்லாமே வச்சுருக்கானுங்க. ஆல்சோ புலித்தோலும் வச்சுருப்பானுங்க, சொல்ல முடியாது, அதை காட்டாமல் வச்சுருப்பாங்க எங்கேயாச்சும் மறைச்சு. அது சைடெலாம் போயிட்டிங்கன்னா ஏதோ ஆளுங்களாம் வேலை செய்யறக்கா தனித்தனி ரூம் வச்சுருக்காங்க. அந்த ரூம்குள்ளே என்ட்ரி ஆகக்கூடாதுன்னு சொல்லி போட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளே அப்படியே எட்டி பார்த்தா அங்கே நிறைய பேர் சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க அந்த அறைக்குள்ளே. சரி ஓகே அதனால தான் இங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க போல். இருந்தாலும் இந்த செக்யூரிட்டி கிட்டே என்னென்னு கேட்டால் அப்புறம் வெளியே போகிறக்கு அந்த வழியும் சொன்னார். ஸோ கேட்டுட்டு அப்படியே அந்த சைடு போயிட்டு இருந்தேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தங்க சிலை வச்சுருப்பாங்க, பார்த்தா எல்லாம் பிரான்ஸ் சிலை, எல்லாம் ஃபேக்குங்க, சும்மா கலர் அடிச்சு வச்சுட்டாங்க. சரி ஓகே இந்த சிலையெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே அப்படியே அந்த சைட் போனோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தேன். இந்த ராஜாங்கெல்லாம் சும்மா இல்லைங்க, அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஸை வச்சு பந்தயம் கட்டுறது, அதில் வந்து இவங்க டீம் தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கோப்பைங்களாம் வாங்கி வச்சுருக்கானுங்க. ஆல்சோ அப்போவே பாருங்கள் இந்த பின்பால் கேம் இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கானுங்க. ஆல்சோ எவனாச்சும் வேறு யாராச்சும் ஜெயிச்சிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு கொண்டு போட்டுருவானுங்களாமா. அப்படி தான் வந்து எனக்கு இத்தனை கப்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கானுங்க. ஆனால் வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க யாருமே, இது நான் சொல்கிறவங்க கிட்ட. ஆல்சோ இந்த பக்கம் போனீங்கன்னா ராணுவங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ் இங்கே தான் இருக்குது. நான் சொன்னேன்ல அந்த 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதாங்க அந்த சாரீஸ். அதெல்லாம் அந்த சாரீஸ்லாம் பார்க்கவே வந்து ஏதோ இது போல் 100 ரூபா சாரி மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரேட் ஆமாம். ஆல்சோ ராஜா போட்ட சிலை, ஆல்சோ அவர் போட்ட கோட்டு எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சாரீ ஐட்டம்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. மேபி இது வந்து ராணி ரூம் போல். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படி என்ன தான் இருக்குது, நம்ம திருப்பூர்காரனாச்சே இப்படிலாம் இருக்குமா, ரேட்டு இவ்வளோ கம்மியாக இருக்கா, கம்மியாக தானே இருக்கும் அப்படின்னு பார்த்தாலும் நம்ப முடியல. ரேட் வந்து இப்போ 2000 ரூபா 3000 அந்த காலத்துலேயே. சரி ஓகே என்னமோ சொல்கிறீங்க, நானும் கேட்டுட்ருக்கேன் லூஸ் தனமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்டுட்டு அப்படியே வெளியே வந்துட்டேன். கரெக்டாக அங்கங்கே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி சுற்றிட்டு இருக்காங்க. செக்யூரிட்டிக்கு இப்போ என்ன நான் நினைக்கிறேன் கைடாக இருந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியாக மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ எடுக்கிறவங்களாம் பிடிச்சது உள்ளத்துக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதையுமே மாரி பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரங்களாம் நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. அது இங்கே சென்டரில் வந்து உட்காந்துட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஓகே இதெல்லாம் பார்த்தாச்சு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு இருந்தேன். அப்போ வெளியே போகும்போதே பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா வந்து இந்த கோப்பைங்கெல்லாம் வாங்கி வச்சுருக்க மாதிரி காட்டிகிட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து அவரோட ஆஃபீஸ் ஒர்க் ஸ்பேஸ் ராஜாவோடது. என்ன சரி கேமரா காட்ட முடியல, இதுதாங்க சிம்பிளாக இருந்தாலும் வேறு லெவலில் இருக்குங்க. அப்போ சரி ஓகே இதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக நம்ம நிற்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பாடி கார்டோட அந்த அரசியல்வாதிகளும் வந்துட்டாங்க. சரி ஓகே அவங்கக்கிட்ட பாருங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அப்போது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி சிலைங்க இதை மாதிரி மறைச்சி நிறைய ரூம்ஸில் வச்சுருக்கானுங்க. அது சில பக்கம்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடைச்சி வச்சுருக்கானுங்க. மேலெலாம் பாருங்கள் அடைச்சி வச்சுருக்காங்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து இங்கே ஆஃபீஸ் ஒர்க் ஸ்பேஸ், இங்கே தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாச்சும் விற்கிறது, இவங்ககிட்ட ஏதாச்சும் பர்மிஷன் கேட்குறது எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க. நீங்கள் கேட்டு கூட போய்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து வெட்டிங் நடக்குது, அங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணணும், ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட், போஸ்ட் வெட்டிங் வேறு ஃபோட்டோ ஷூட், அதுக்கெல்லாம் பார்த்தா இங்கே வந்து பர்மிஷன் நீங்கள் வாங்கிக்கிட்டு நீங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம்.
ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா ராஜாவோட இந்த ஓல்டு ஃபோட்டோஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க, ஏதோ குதிரையில் நிற்கிற மாதிரிலாம் வரைஞ்சி. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோதாங்க, வெளியே வந்தாச்சு. சப்போஸ் இன்னும் திரும்பி அந்த பக்கம் ஏதோ டோர் இருக்கே அப்படின்னு திரும்பி என்ட்ரிக்கு உள்ளே போனீங்கன்னாக்கா அங்கே தான் வந்து டிவைஸ் சப்மிட் பண்ணுற இடம் உள்ளே இருக்குது. நான் தெரியாதனமா அதுக்குள்ள உள்ளே புந்துட்டேன். சரி உள்ளுக்குள்ளே போய் பார்த்துட்டு சரி இந்த இடம் தானோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஏதாச்சும் ஃபோட்டோ எடுக்க முடியுமா அப்படின்னு போய் பார்த்தேன். சரி வேணான்னு சொல்லி ஓடி வந்தாச்சு. அப்போ வெளியே வந்தாக்கா ஃபுல்லாக நாய்ங்களாக இருக்குது. சரி ஓகே வெளியே வந்துட்டு சரி நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் வியூ இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் வெளியே இருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ இருக்குங்க. இந்த சைடில் உள்ளெல்லாம் விட்டாங்கன்னா செம்மையாக இருக்கும். ஆனால் நிறையா பிளேசஸ்க்கே விட மாட்டேங்கிறாங்க, கவர் பண்ணிட்டு இருக்கானுங்க, ஏன்னு தெரியல. அது இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தோட்டம் இருக்குது. இவங்க ஆட்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணியிருக்கானுங்க. இதாங்க அங்கங்கே எடுத்த ஃபோட்டோஸ். ஆக்சுவலாக நீங்கள் கொடுக்க 270 ரூபாய்க்கு இங்கேருந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு செம்ம ஒர்த்தாக இருக்கும். ஆல்சோ உள்ள தோட்டத்துக்குள்ளே இறங்கி பார்க்கலாம் இருங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா செம்ம பிளேஸ் இருக்குது. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காட்டுக்குள்ளே நடுவில் தான் கட்டியிருக்காங்க இந்த கோட்டையே. ஆல்சோ இங்கே தான் வந்து இந்த சேரட்டு இந்த யானைப்படை எல்லாமே வந்து ஷோகேஸ் பண்ணுவாங்களாமா. இங்கே நிறைய பார்த்தீங்கன்னா லவர்ஸ் ஜோடிங்க அதிகமாக வரதில்லை. ஏன்னா 270 ரூபா கொடுத்து நான் ஏன் இதுக்கு இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரமாட்டாங்க யாரும். ஸோ இங்கே நீங்கள் ஃப்ரீயாக எல்லாத்தையும் சுற்றி பார்க்க முடியும். வாங்க இப்போ நம்ம தோட்டத்துக்குள்ளே இறங்கி என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். உள்ள தோட்டத்துக்குள்ளே இறங்கி பார்த்தீங்கன்னா நிறைய பக்கம் அங்கங்கே புதற்குள்ளே நிறைய பேர் சுற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்மளாம் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஃபோட்டோ எடுக்க வந்தவங்க தான் மோஸ்ட்லி இல்லையா, ஃபேமிலியோடு வந்தவங்க. இங்கெல்லாம் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. நீங்கள் சப்போஸ் இதுக்கு ஆக்சஸ் பண்ணணுமாவே நீங்கள் 270 ரூபா நீங்கள் கொடுத்தாகணும். ஆனால் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெல் மெயின்டைன் பண்ணவே இல்லை. இங்கே பாருங்கள் செம்ம அழுக்கு தண்ணி தான் வச்சுருப்பாங்க இந்த ஃபவுண்டைன் ஃபுல்லாகவே. ஆனால் இங்கேருந்து இங்கே ஃபோட்டோ ஷூட் எடுக்க நல்லாயிருக்கும், அந்த கோட்டை சூப்பராக தெரியும். ஆனால் அப்போயுமே பார்த்தீங்கன்னா அங்கே 2 க்ளவுஸ் ஜோடி உட்காந்துட்டு இருந்துச்சு. சரி ஓகே அந்த சைட் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டையை பார்த்துட்டு நான் அப்படியே திரும்பி வந்துட்டேன். இதாங்க அந்த கோட்டை. இந்த கோட்டைக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ஸ் கோர்ஸ்க்கான இடம்லாம் வச்சுருப்பாங்க போல். ஆனால் அதுக்கெலாம் வந்து விடுறதில்ல, அங்கேயே செக்யூரிட்டி உட்கார வச்சுருக்காங்க. ஆல்சோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீலாக் எடுக்கிறதுக்கு வேறு மாதிரி பண்ணுறதுக்குலாம் செம பிளேஸ் இது. ஆல்சோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காடாக தான் இருக்குது. நியர்லி சிட்டிக்கு நடுவில் இவ்வளோ பெரிய பிளேஸ் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்குங்க. சரி ஓகே நம்ம கிளம்பி வெளியே பக்கம் போகலாமா இல்லை காட்டுக்குள்ளே ஏதாச்சும் புந்து உள்ளே போய் பார்க்கலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் உள்ளுக்குள்ளே போக முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேலி போட்டு வச்சுருக்காங்க. சப்போஸ் வெளியே ஜம்ப் பண்ணி கூட போகலாம், ஆனால் தேவையில்லாமல் அங்கே பாம்பு பூச்சிலாம் சுற்றிட்டு இருக்கோம். எதுக்கு வம்பு அப்படின்னு ஏறி வந்தாச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு நிறைய பிளேசஸ் போக வேண்டியது இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து இந்த ஹார்ஸ் செட்டு நிறைய ஸ்டோர் ரூமில் வச்சுருப்பாங்க போல். ஆனால் அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி உட்கார வச்சுருக்காங்க, ஏன்னா ஜம்ப் பண்ணி வந்தானா பிடிச்சிக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு. சரி இந்த வாரத்துலேருந்து நம்ம பார்த்துட்டு இந்த செக்யூரிட்டி கூட கொஞ்சம் கேட்டுருந்தேன் எப்படிங்க உள்ளே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் 2 போக முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு நம்மளும். சரி ஓகே வந்ததுக்கு கொஞ்சம் ஃபோட்டோவாச்சும் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்று கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த டிவைஸ் தூக்கிட்டு போயிடலாமான்னு பார்த்தேன் 270 ரூபாய்க்கு. ஆனால் டிவைஸ் தூக்கிட்டு போனால் நம்ம ஐடி கார்டு கொடுத்துருவோம், ஸோ நம்மளை பிடிச்சிருவானுங்கன்னு சொல்லிட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு டிவைஸ் பண்ணி போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டு இருந்தேன். சரி ஓகே போகும்போது இந்த ஹெட்செட் ஆச்சு பார்க்கலாமே அப்படின்னு ஹெட்செட் பார்த்தா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா க்ளீனே பண்ணல, எல்லாமே அழுக்காக இருக்குது. சரி ஓகே தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டு இருந்தேன். பேசிக்கலி இந்த பேலஸ் வந்து ஒருத்தரையானு கேட்டிங்கன்னா ஒர்த்தே இல்லை. நீங்கள் 1 டைம் பார்க்கலாம், அந்த 1 டைம் பார்த்தீங்கன்னா அந்த கைடு இருக்குங்காட்டி கொஞ்சம் பரவாயில்ல. சரி ஓகே இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ டிவைஸ் இருக்குது, ஏதோ ஒரு மண்டபமாக இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே எட்டி பார்த்தா ஃபுல்லாக காக்கா இதாக இருந்துச்சு. ஆனால் உள்ளுக்க பார்த்தீங்கன்னா பெரிய மண்டபமாக கட்டி வச்சுருக்காங்க. இங்கே தான் கல்யாணமே பண்ணுவாங்க போல். ஆனால் வேறு லெவலில் இருக்குது, ஆனால் உள்ளே விட மாட்டேங்கிறானுங்க, ஏன்னு தெரில. ஆனால் பேஸ்க்கு பெருசாக இவ்வளோ பெருசு இருக்குது. ஆனால் பிஜினோட எல்லா பீங்களும் இங்கே தான் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து தெரியாத நம்ம நிறைய பேர் உட்காந்துட்ருக்காங்க. சரி ஓகே உள்ளே போய் நம்ம கொடுத்துடலாம் அப்படி சொல்லி உள்ளே போய் கொடுக்க போயிட்டேன். இதாங்க அங்கங்கே கொஞ்சம் எடுத்து ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன் நம்ம டோரா பேக் மாட்டிக்கிட்டு. அப்பவும் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரங்க நிறைய பேர் இப்போ தான் சுற்றிட்டு இருந்தானுங்க. அவனுக்கிட்ட அப்போ தான் நான் பேசிகிட்டு இருந்தேன், ஏன்டா வந்தோன்னு ஆயிடுச்சு அப்படின்னு அவனுக்கு புலம்பிகிட்டு இருக்கானுங்க. சரி ஓகே பார்த்துட்டு சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. சப்போஸ் உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் வந்து ஆசை இருக்குது இந்த கோட்டையை வந்து பார்க்கணும் அப்படின்னா 1 டைம் பாருங்கள். ஆனால் அடிக்கடி உங்கள் அப்பா அம்மாவை கேட்டுட்டு இல்லை உங்கள் காசு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க 270 ரூபா கொடுத்து. இதுக்கு பதிலாக நீங்கள் அப்பன் பார்க் கூட நீங்கள் போய்க்கலாம். ஸோ அதை நம்ம பார்த்துட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். அப்போ கிளம்புறதுக்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோ கேட்டால் ஆட்டோ வந்து 250 ரூபா கேட்குறோம். அங்கேருந்து வரக்கு கம்மி, ஆனால் இங்கேருந்து போகிறக்கு ரேட் ஆயிடுச்சு. சரி ஓகே போங்கடா அதே அப்படின்னு சொல்லிட்டு நான் நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஏன்னா பஸ் ஸ்டாப்பே பார்த்தீங்கன்னா கிட்டே இருக்குது, ஜஸ்ட் என்ன 1.5 கிலோமீட்டர் நடக்கணும். அதுக்கப்புறம் நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டு இருக்கும்போது சரி காட்டுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். உள்ளே போந்துட்டேன். சரி ஓகே அங்கே எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே நடந்து போகலாம் வெளியே நடந்து வந்துட்டேன். ஆனால் வெளியே நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா சாப்பாடு கடை தேடி பார்க்கலான்னு பார்த்தா சாப்பாடு கடை எதுவுமே இல்லை. சரி ஓகே போகிற வழியில் ஏதாவது சாப்பாடு கடை இருக்கும் அப்படின்னு தேடிட்டே போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கடை இருந்துச்சு. ஆனால் ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. சரி சாப்பிட்டு அப்படியே வந்துட்டேன். ஆனால் போகிற வழியிலே கிட்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்குது. நான் தெரியாத நம்ம ஆட்டோவில் அங்கேருந்து ஏறி வந்திருக்கேன். வெறும் 15 ரூபா கொடுத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்லேருந்து வந்துடலாம். வந்ததுக்கு இந்த ஒரு ஸ்டிக்கர் தான் மிச்சம். இதுக்கு ரேட்டிங் நாங்கள் 5 தான் தரோம், ஏன்னா ஒர்த்து இல்லை. இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.